இதயத்தின் அடுத்த அம்சம் ஒரு கலந்துரையாடல். இந்த கலந்துரையாடலிலே என்னோடு இங்கே கலந்து கொள்கின்றார் சகோதரர் எம்என் முஹம்மத் அவர்கள். இவர் பேர்வலை அல் ஹுமைசரா மத்திய கல்லூரியின் ஆசிரியராக தற்பொழுது கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். இவர் இளைஞர் விருத்தி தொடர்பிலான கற்கை நெறியை தற்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதே நேரம் இளைஞர் விருத்தி தொடர்பிலான பல்வேறு பயிற்சி பட்டறைகளை நடத்தி வருகின்ற ஒருவர். எனவே அவரோடு நாங்கள் இந்த இளைஞர் விருத்தி தொடர்பான சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர் முஹம்மது அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். உங்களோடு இன்று ஒரு முக்கியமான ஒரு கருத்து பரிமாறலை மேற்கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதாவது நீங்கள் இளைஞர் வலுவூட்டல் தொடர்பான அந்த விடயத்தில் நீங்கள் ஆழமாக கற்றிருக்கிறீர்கள் என்ற வகையில் இளைஞர் வலுவூட்டல், அதாவது யூத் எம்பவரிங் என்ற ஒரு அம்சம் அடிக்கடி பேசப்படுவதை நாங்கள் கேட்கிறோம். இந்த இளைஞர் வலுவூட்டல் தொடர்பாக நாங்கள் சில கருத்துக்களை இங்கே உங்களோடு பரிமாறிக்கொள்ள நாடுகின்றோம். இந்த இளைஞர் வலுவூட்டல் என்றால் என்ன என்பது சம்பந்தமாக சில கருத்துக்களை எங்களுக்கு நீங்கள் சொல்லுவீர்களா? உண்மையில் இளைஞர் வலுவூட்டல் என்ற கருத்தை பொறுத்தமட்டில் அதை மிக சுருக்கமாக விளங்கப்படுத்துவது கஷ்டமான விடயம். என்றாலும் சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால், இளைஞர்களை அவர்களது பணிக்கு ஏற்ப தயார்படுத்துவதை சுருக்கமாக இளைஞர் வலுவூட்டல் என்று குறிப்பிடலாம். ஆம், இந்த இளைஞர் வலுவூட்டல் ஏன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கொஞ்சம் சொல்லுங்கள். உண்மையில் நாங்கள் இதை நோக்கும் போது எந்த ஒரு சமூகத்தினதும் எதிர்காலம் அந்த சமூகத்தினுடைய இளைஞர்களின் போக்கிலேயே தங்கியிருக்கின்றது. இந்த வகையில் எந்த சமூகம் இளைஞர்களை சரியாக வலுவூட்டி நெறிப்படுத்தி வழிகாட்டுகின்றதோ அப்பொழுதுதான் அந்த சமூகம் உரிய வெற்றி இலக்கை நோக்கி அடைய முடியும். எந்த சமூகம் இளைஞர்களை மிகச் சரியாக வலுவூட்டுகின்ற செயற்பாட்டில் தோல்வி அடைகின்றதோ அந்த சமூகம் நிச்சயமாக பாரிய தோல்விகளை சந்திக்கின்ற ஒரு போக்கை எங்களுக்கு அவதானிக்க முடியும். அதாவது நீங்கள் சொல்லுகின்றீர்கள் இளைஞர் வலுவூட்டல் என்பதன் கருத்து அவர்களது இலக்கு நோக்கி நகர்த்துகின்ற ஒரு பணியை திட்டமிட்ட அடிப்படையிலே செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை நீங்கள் சொல்ல வருகின்றீர்கள். இந்த இளைஞர் வலுவூட்டல் என்ற இந்த விவகாரம், இந்த விடயம் எப்படியான செயற்பாடுகள் ஊடாக முன்னெடுக்கப்பட முடியும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? உண்மையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இளைஞர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் சரியாக வழிப்படுத்தப்பட வேண்டும். ஏனெனில் இளைஞர்களுக்கு 2 பலவீனங்கள் காணப்படுகின்றன. அதில் முதலாவது, இளைஞர்கள் எப்போதும் நிதானமாக சிந்திக்க மாட்டார்கள். பொதுவாக இளைஞர்களை நோக்குகின்ற போது அவர்கள் அவசரக்காரர்களாயிருப்பார்கள். மனிதன் இயல்பிலே அவசரக்காரன், அதிலும் இளைஞர்கள் மிகவும் அவசரமாக முடிவெடுப்பார்கள். அடுத்தது, இளைஞர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் எப்போதும் தம்மை கட்டுப்படுத்துவதை விரும்ப மாட்டார்கள். பிறர் வழியால் இருந்து கொண்டு கட்டளைகள் இடுவதையோ அவர்களை இவ்வாறு செய்யுங்கள் இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று குறிப்பிட்டு அவர்களுக்கு கமாண்ட் பண்ணுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். உண்மையில் நாங்கள் இந்த இடத்தில் இளைஞர்களை வலுவூட்டுகின்ற போது பல்வேறுபட்ட அம்சங்களை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். முதலாவதாக, அவர்களுடைய இளைஞர்கள் கூடுதலாக அவர்களுடைய உடல் பற்றி கரிசனை கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள், அல் முஃமினு கவியுன் ஹைரு அஹப்பு இலல்லாஹி தஆலா மினல் முஃமினு லாயிஃபுன். உண்மையில் பலமான மூமின் அல்லாஹ் தஆலாவுக்கு பலவீனமான மூமினை விட மிகவும் விருப்பத்துக்குரியவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த வகையில் இளைஞர்கள் உடல் ரீதியாக அவர்களுக்குரிய பயிற்றுவித்தல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அவர்கள் அந்த இடத்தில் கூடுதலான அளவு கரிசனை எடுக்க வேண்டும். அதே போன்று இளைஞர்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய அறிவு பலம் மிகவும் முக்கியமானது. இந்த இடத்திலே உடல் ரீதியாக அவர்கள் வலுவூட்டப்பட வேண்டும் என்பதனூடாக என்ன கருத்தை நாடுகின்றீர்கள்? உண்மையில் உடல் ரீதியாக வலுவூட்டப்படுகின்ற என்கின்ற போது சாதாரணமாக அவர்கள் உடற்பயிற்சிகள் செய்வது, அவர்கள் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்களாக, அந்த இளைஞர் பருவம் என்கின்ற போது கடுமையாக வேலை செய்கின்ற பருவம், அந்த பருவத்திற்குரிய நியூட்ரிஷன்ஸ் போஷணைகளை அவர்கள் உரிய முறையில் எடுக்க வேண்டும். இவ்வாறான கருத்துக்களை தான் நான் இந்த இடத்தில் நாடுகின்றேன். அதாவது உடல் ரீதியாக அவர்கள் பலமானவர்களாக இருக்க வேண்டும். எந்த சமூகத்தினுடைய இளைஞர் சமூகம் நோய்வாய்ப்பட்டு அல்லது அந்த சமூகம் பலவீனமாக காணப்படுகின்றதோ அந்த சமூகத்துக்கு உண்மையில் அந்த சமூகத்தில் இளைஞர்களோட எந்த ஒரு இலக்கையும் அடைந்து கொள்வது
உண்மையில் கஷ்டமாகத்தான் இருக்கும். நிச்சயமாக. அதே போன்று இளைஞர்களுடைய அறிவு கவனமாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். ஏனெனில் நிறைய இளைஞர்கள் நினைத்துக் கொள்கின்றார்கள் பாடசாலை பருவத்துடன் தங்களுடைய கல்வி வாழ்க்கை முடிந்து விட்டதாக. ஆனால் இளைஞர்கள் தங்களுடைய கல்வி வாழ்க்கையை அதற்கு பின்பும் தொடர வேண்டும். குறிப்பாக அவர்களுடைய அறிவு ஆற்றல்களை இனங்கண்டு, ஏன் உண்மை இளைஞர்களுக்கு தெரியாது அவர்களிடம் என்ன ஆற்றல்கள் காணப்படுகின்றன என்பது. அல்லாமா இக்பால் அவர்கள் குறிப்பிடுவது போல, ஆழ்கடலில் சென்று நீர் முத்தை எடுப்பது போல உனது உள்ளத்தில் உள்ள ஆற்றல்களை நீ உண்மையில் வெளிக்கொணர்ந்து வா என்று அல்லாமா இக்பால் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த வகையில் இளைஞர்களுடைய அறிவு பலம், அவர்களுடைய அறிவு மிகவும் திட்டமிட்டு வளர்க்கப்பட வேண்டும். இந்த இடத்தில் இளைஞர்கள் அவர்கள் கூடுதலான அளவு கவனம் எடுக்க வேண்டும். அதே போன்று இளைஞர்களுடைய சமூக பங்களிப்பு தொடர்பாகவும் நாங்கள் அவர்களை வலுவூட்ட வேண்டும். இளைஞர்களுடைய சமூக பங்களிப்பு என்கின்ற போது உண்மையில் இன்றைய சமூகத்தில் வயது வந்தவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இடையில் ஒரு வகையான போராட்ட சூழ்நிலை காணப்படுகின்றது. ஊர்களை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம் கிராமங்களில் வயது வந்தவர்கள் அவர்களுடைய வளர்ந்தவர்கள் அவர்களுடைய இளைஞர்களுடைய பார்ட்டிசிபேஷன், அது பங்களிப்பை விரும்புவது மிச்சம் குறைவு. ஆனால் இந்த ஜெனரேஷன் கேப்பை நாங்கள் கட்டாயம் குறைக்க வேண்டும். அதை குறைப்பதற்காக வேண்டி அவர்களுடைய சமூக பங்களிப்பு கட்டாயம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டு அதை செய்வதற்காக அவர்களுக்கு வலுவூட்டப்பட வேண்டும். அதாவது அவர்களுடைய பணி என்ன என்பது தொடர்பாக அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டு அது சிறந்த ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு திசை நோக்கி நகர்த்தப்பட வேண்டும் என்று சொல்கின்றீர்கள். நிச்சயமாக. இந்த இடத்துல எப்படி ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கலாம், அதாவது சமூக ரீதியாக இந்த வலுவூட்டல் என்ற இந்த பணி சமூக ரீதியாக எப்படி முன்னெடுக்கப்பட முடியும், அதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? உண்மையில் இந்த இடத்தில் நான் குறிப்பாக இளைஞர்களை நோக்கி சொல்கின்ற போது நான் அந்த ஏற்கனவே கேட்ட கேள்வியின் போது குறிப்பிட விரும்பின ஒரு விடயம் தான் இளைஞர்களை ஆன்மீக ரீதியாக பயிற்றுவிக்க வேண்டும். அதாவது சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. எப்பொழுது இளைஞர்களை மிகச் சரியாக ஆன்மீக ரீதியாக பயிற்றுவிக்கப்படுகின்றதோ அப்பொழுதுதான் அந்த இளைஞர்கள் சமூகத்தினுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூட மாறுவார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறது போல, யா அய்யுஹல்லதீன ஆமனு அஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே நீங்கள் பொறுமையாக இருங்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இளைஞர்கள் பொறுமையில் மிகவும் குறைந்தவர்கள். ஈமான் கொண்டவர்களை பொறுமையாக இருங்கள், மேலும் பொறுமையாக இருங்கள். உங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருங்கள். அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த கருத்தை சமூகம் மிக கவனமாக இளைஞர்கள் உள்ளத்தில் பாதிக்க வேண்டும். ஏனெனில் இளைஞர்கள் விளங்க வேண்டும், தங்களை ஆன்மீக ரீதியாக பயிற்றுவித்துக் கொள்கின்ற போதுதான் அவர்களுக்கு நிறைய விடயங்களை சமூக பங்களிப்பை ஆற்ற முடியும். ஏனெனில் இப்பொழுது நாங்கள் தற்பொழுது சமூகத்திலே காணுகின்ற ஒரு அம்சம் இந்த ஆன்மீக ரீதியான ஒரு வகையான பலவீனம் பொதுவாக அந்த இளைஞர்கள் மத்தியில் காணப்படுகிறது. எனவே அவர்களை வலுவூட்டுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு காத்திரமான பணியாக இருக்கும் அவர்களை ஆன்மீக ரீதியான அந்த வழிகாட்டலை அவர்களுக்கு வழங்குவது. வேறு என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்று கருதுகின்றீர்கள்? இந்த ஆன்மீக ரீதியான வலுவூட்டல் செய்வதோடு முக்கியமாக நாங்கள் எங்களுடைய சகோதர சமூகங்களை பார்க்கின்ற போது அவர்களிடம் காணப்படுகின்றன யூத் ட்ரைனிங் சென்டர். அதாவது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, நான் ஒரு யூத் ட்ரைனிங் சென்டருக்கு என்னுடைய ஒரு அசைன்மெண்டை செய்வதற்காக விசிட் பண்ண போது நான் ஆச்சரியப்பட்டேன். நிறைய இளைஞர்கள் வந்து அந்த இடத்தில் கூடியிருந்து அவர்களுக்கு பல விஷயங்கள் அங்கே காணப்படுகின்றன. ஒரு யூத் லைப்ரரி காணப்படுகின்றது. அந்த யூத் லைப்ரரியில் அவர்களுக்கு தேவையான எல்லா விடயங்களும் கற்றுக்கொள்கின்றார்கள். அதே போன்று அவருடைய ஓய்வு நேரங்களை கழிப்பதற்கு தேவையான சகல சாதனங்களும் அங்கே காணப்படுகின்றன. அதே போன்று அங்கே அவர்களுடைய உடல் பலத்தை எக்ஸசைஸ் செய்வதற்கு தேவையான சகல உபகரணங்களும் அங்கே காணப்படுகின்றன. எனவே இந்த இடத்தில் இவ்வாறான நிலையங்கள் எங்கள் முஸ்லிம் கிராமங்களில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அது உண்மையில் ஆன்மீக ரீதியாக ஆக்களை வளர்க்கின்ற அதே நேரம் இளைஞர்களை உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் வளர்ப்பதற்கு ஒரு பெரிய இடத்தை அந்த இடம் வழங்கும் என நினைக்கின்றேன். நிச்சயமா. அதே போன்று யூத் கிளப்ஸ் ஆரம்பிக்கப்பட வேண்டும். யூத் கிளப்ஸ்கள் கிராமங்கள் தோறும் ஆரம்பிக்கப்பட வேண்டும். நான் நினைக்கின்றேன் யூத் ட்ரைனிங் சென்டர்ஸ் அல்லது யூத் நிறுவனங்கள் எங்களுக்கு ஒரு பல கிராமங்களை சேர்ந்து ஒரு இடத்துக்கு உருவாக்க முடியும். சின்ன சின்ன யூத் கிளப்புகளை உருவாக்கப்பட வேண்டும். நினைக்கின்றேன் அது ஒரு தனியாக கலந்துரையாடப்பட வேண்டிய விடயம். ஒரு யூத் கிளப் எவ்வாறு அமையும் சொல்லிட்டு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இளைஞர்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக அந்த கிளப்ஸ்கள் அமைய வேண்டும்.